எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஏப்ரல் மே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் வெக்கேஷன்ல இவ்வளவு நிறைய அதிகமான வெப்பம் இருக்கும்போது முக்கியமா நிறைய விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் டாக்டர்ஸ் தினம் தினம் நம்மளோட நிகழ்ச்சியில் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மேக் ஓவர் மேவா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் வரைக்கும் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியோ ஒரு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த படிப்பெல்லாம் முடிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த நேரத்தில் ஒரு ப்ராப்பரான ஒரு டயட்டும் சரி, ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸும் சரி, ஒரு ஹேபிட்டா மாத்துறதுக்கான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம், வெயிலில் குழந்தைங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவது கிராஜுவலாக எக்ஸ்போஸ் பண்ணணும். அண்ட் நிறைய தண்ணீர் குடிக்கணும். அண்ட் அந்த குழந்தைங்களுக்கு ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வேலை டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்டரோட அட்வைஸ் படி, அதாவது நீங்கள் முன்னாடியே வந்து நம்ம ப்ரிகாஷன்ஸ் நம்மளோட நிகழ்ச்சியில் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பாட்டில் தண்ணி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற விஷயத்தோட உங்களோட ஆரோக்கியம் குறித்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் நுண்துளை அறுவை சிகிச்சை குறித்தும் சரி, பொது நலம் குறித்தும் சரி நிறைய தகவல்கள் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது லீமால இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 டாக்டர்ஸ் நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப் லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்ல இருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். நமக்கு டாக்டர் தீபா கணேஷ் இருக்காங்க, லாப்ரோஸ்கோபிக் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட், லாப்ரோஸ்கோபிக் மற்றும் காஸ்மெட்டிக் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் அனிருத் ராஜ்குமார் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ரிக்கல் சர்ஜன் அண்ட் பேரியாட்ரிக் சர்ஜன், நுண்துளை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர். ஜெயவாணி சிவகுமார் இருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட், உணவு மருத்துவர். டாக்டர் தினகரன் இருக்காங்க, டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஜெனரல் பிசிஷியன், பொதுநல மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் மருத்துவ நிபுணர். டாக்டர் கார்த்திகேயன் இருக்காங்க, ஆர்த்தோபீடிக் சர்ஜன், நுண்துளை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் நீரஜ் ஜோஷி இருக்காங்க, இஎன்டி சர்ஜன், நுண்துளை காது மூக்கு மற்றும் தொண்டை நல மருத்துவர். 0444596944 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். நான் சக்தி கோவிலம்பாக்கம்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சக்தி, எந்த டாக்டர் கிட்ட பேசணும் நீங்க? நான் இஎன்டி கிட்ட பேசணும். பேசலாம். டாக்டர் நீரஜ் ஜோஷி இருக்காங்க நம்மளோட. வணக்கம் சக்தி. சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் ஆகுது சார். சரிங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 1.5 months முன்னாடி லெஃப்ட் ஓக்கல் கார்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு, சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. சோ தட் எண்டோஸ்கோபி பண்ணாங்க. எண்டோஸ்கோபில வந்து ஸ்பாஸ்மோடிக் டைஃபோனியா அப்படின்னு இம்ப்ரெஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சார். ஓகே. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வாய்ஸ்லெஸ்ல இருங்க, நர்வ்ஸ்க்கான ஒரு விட்டமின் கொடுத்திருந்தாங்க. வாய்ஸ்லெஸ்ல இருங்க, ஸ்பீச் தெரப்பி போங்க, ரீடைன் ஆயிடும் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இப்போ வாய்ஸ் ஸ்பீச் தெரப்பி போனதுக்கு அப்புறமா வாய்ஸ் ரீடைன் ஆயிடுச்சு. பட் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாரு ஆபீஸ்ல அப்படின்னா திருப்பியும் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது சார். ஆனா 90% வந்து செட்டில் ஆயிடுச்சு. 1 month கழிச்சு திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செட்டில் ஆயிடுச்சுன்னு அப்படியே விட்டுருலாங்களா? திருப்பி ஏதாவது கன்சல்ட் பண்ணணுமா டாக்டர்? இல்ல ஸ்பீச் தெரப்பி கண்டினியூ பண்ணலாங்களா? இந்த வாய்ஸ் சேஞ்ச் வந்து லைக் நம்மளுக்கு மசில்ஸ் இருக்குமா, மசில்ஸ் வந்துட்டு சுல்க் பிடிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வோக்கல் கார்ட்ஸ் மசிலில் வீக்னஸ் ஆகிடும். அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது மசிலில், அந்த சக்தி ஸ்ட்ரென்த்தில் அந்த சுல்க்கு பிடிக்கும், லைக் ஸ்பாசம் பிடிக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த பேச்சு குரல் மாற்றல் வரும். இது வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியும். ஆனால் ஸ்பீச் தெரப்பி ஒரு லைஃப் லாங் பண்ணும். எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, சிம்பிள் எக்ஸசைசஸ், அதை நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து பண்ணியிருந்தால் அந்த மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரென்த் கிடைச்சாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த திருப்பி அந்த வாய்ஸ் சேஞ்ச் மாதிரி பிரச்சனை வராது. அதோட சேர்த்துட்டு ரொம்ப லவுட் வாய்ஸ், லைக் நம்ம பேசுகிற பேச்சோட ரொம்ப ஹை பிச்சில் போய் பேசக்கூடாது. அண்ட் விஸ்பரிங், ரொம்ப சின்ன வாய்ஸில் பேசக்கூடாது. நார்மல் ஒரு வாய்ஸ் தான் பேசணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் பண்ணீங்க. அண்ட் ஸ்பீச் தெரப்பி ப்ளீஸ் தயவு செஞ்சு டெய்லி பண்ணுங்க வீட்டில். அது சிம்பிள் எக்ஸசைசஸ், அது பண்ணீங்கன்னா அந்த மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கடிச்சாலே பிரச்சனை வராதுங்க. ஓகே, வாய்ஸ் ட்ரெயின் பண்ற அளவுக்கும் பேசக்கூடாது, வாய்ஸ் ட்ரெயின் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்பரிங்கும் பண்ணக்கூடாது. அண்ட் சின்ன சின்ன எக்ஸசைசஸ், அந்த பேச்சு பயிற்சி நீங்க கத்துக்கிட்டு தினம் பண்ணீங்க அப்படின்னாலே இது சரியாயிடும் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம், நான் திருச்சியும் சிவன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சிவா, என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு வந்து இடுப்பு வலி அடிக்கடி இருக்கு மேடம். தொடர்ந்து பேசலாம். உங்களோட வயது சொல்லுங்க. டாக்டர் கார்த்திகேயன் இருக்காங்க நம்மளோட. வணக்கங்க, சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனக்கு ரொம்ப வருஷமாவே வந்து முதுகு வலி படுக்கும்போது மட்டும் ஏற்படுது சார். சரிங்க. கீழேயா இல்ல கீழேயா முழு முதுகு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நடக்கும்போது வேகமா நடக்க முடியல. சரிங்க. அப்புறம் இடது பக்கம் பின்புறம் வந்து அடிக்கடி மூச்சு பிடிப்பா இல்ல வலியான்னு தெரியல. சரிங்க. வலதுபுறம் இடுப்புல சார், சரிங்க. பின்பகுதி இடுப்பு வந்து
படுக்கும்போது நல்ல வலி இருக்கு சார். சரிங்க. இது வந்து இந்த முதுகு வலி வந்து கீழே வலிக்குதா, லோ பேக் ஏக்கா இருக்கா, இல்ல முழுசா கழுத்துல இருந்து கீழே ஃபுல்லா வலிக்குதா? கழுத்துல இருந்து கீழே வலிக்குது, ஃபுல்லா வலிக்குது, டிஃப்யூஸா இருக்கு. சரிங்க. இது இந்த வலி வந்து ஒரு கால் இந்த வலதுபுறம் அதிகம் வலிக்குதுன்னு சொல்றீங்களா, வலதுபுற காலுக்கு பின்னாடி பரவுதா? இல்ல பரவாயில்ல சார். பரவாயில்ல. சரிங்க. ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா, எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல ஜென்ரலா எடுத்தோம் சார், நாங்க ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. சரிங்க. எம்ஆர்ஐ ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? எம்ஆர்ஐ ஸ்பெஷலா இதுக்கெல்லாம் பண்ணல சார். சரிங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டிபி நோய் வந்திருக்கா, வீட்டுல யாருக்கா டிபி இருந்துச்சா? இல்ல 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 எதுவும் இல்லை இல்லைங்க. சரிங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பிளட் டெஸ்ட்டு, டிபி ரிலேட்டட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஆர்ஐ இதெல்லாம் பண்ணி பார்க்கணும். எந்த லெவலில் எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதில் எதுவுமே எல்லாம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாக்கா ஜென்ரலாக கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டாலே யூ வில் பி ஆல் ரைட். ஓகே, இந்த வலிக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும், அதுக்காக பரிசோதனைகள் பண்ணணும், எம்ஆர்ஐ போன்ற பரிசோதனைகள் அவசியமா இருக்கு அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் கார்த்திகேயன் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். குட் மார்னிங் சார், பேர் என்னங்க? குட் மார்னிங் மேடம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் பாண்டியன் பேசுறேன். எம் பாண்டியன், உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய சக்கரை நோய் டாக்டர் பேசலாங்க. டாக்டர் தினகரன் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார். எனக்கு வந்து 20 வருஷமா சக்கரை நோய் இருக்கு சார். சொல்லுங்க. 20 வருஷமா சக்கரை நோய் இருக்கு சார். சொல்லுங்க சார், இப்போ எப்படி இருக்கு? இப்போ கண்ட்ரோல்ல இருக்கா? மாத்திரை எடுக்கிறீங்களா, இன்சுலின் போடுறீங்களா? கிளைகோராம் எம்80 மாத்திரை காலையிலேயே நைட் எடுக்கிறேன். ரொம்ப டயர்ட்னஸா இருக்கு சார், ரொம்ப நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். அதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு? இல்ல, இப்போ முதல்ல சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா? சுகர் கண்ட்ரோல்ல தான் வச்சுட்டு வரேன். காலையிலேயே நைட்டு மாத்திரை சாப்பிட்றேன் சார். சரி, காலைல நைட்டு மாத்திரை சாப்பிட்றீங்க. எப்போ டெஸ்ட் பண்ணீங்க? கடைசியா எப்போ டெஸ்ட் பண்ணீங்க? போன மாசம் செக் பண்ணேன் சார். இப்போ அந்த 3 மாசம் ஆவரேஜ் வேல்யூ எடுத்து பார்த்துருக்காங்களா? எடுத்து பார்த்துருக்கேன். எவ்வளோ இருந்துச்சு அது? அது 180 இருந்துச்சு சார். ஆவரேஜ் வேல்யூ வந்து ஆவரேஜ் வேல்யூனா அந்த பர்சன்டேஜில் சொல்லுவாங்க, 6%, 7%, 7.5%. அதை சொல்லல சார், டாக்டர். சரி, பரவாயில்ல. இப்போ அது மட்டும் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம இப்போ இன்னைக்கு எடுக்கிற சுகர் வேல்யூ அது இன்னைக்கு மட்டும்தான். இப்போ காலையில் எடுத்தீங்கன்னா அது அந்த செகண்ட் மட்டும்தான். ஸோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு ஒரு டென்ஷனோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை அன்னைக்கு நீங்கள் அதிகமாக சாப்பிட்ருந்தாலோ அதோட சுகர் வேல்யூ இன்னைக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால எவ்ரி 3 months ஒன்ஸ், 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த HbA1c டெஸ்ட் ஒன்று பண்ணணும். அந்த இது கண்ட்ரோலில் இருக்கான்னு பாருங்கள். ஜென்ரலாகவே சுகர்னாலே உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அசதிகள் ஏற்படுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. அது கண்ட்ரோலில் இல்லைனா தான் அந்த அசதிகள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறதுனால ஆரோக்கியமாக உணவு எடுத்துக்கலனாலும் கஷ்டம்தான். ஸோ புரோட்டீன் உணவுகள் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு உணவு மருத்துவரும் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து சுகர் கண்ட்ரோலில் இருக்காங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் D3 ப்ளஸ் கால்சியம், இது மாதிரி மாத்திரைகள் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் நீங்கள். ஓகே, உணவு பற்றின ஆலோசனை எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஜெயவானி சிவகுமார் இருக்காங்க. சுகர் டயபெட்டிஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கணும் சார். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கேப் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா சுகர் டக்குன்னு மேலே ஒரு ஸ்பைக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதை முதல்ல பார்த்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடணும். 3 மணி நேரம் ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அதுன்னு சொல்லுவோம். 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடணும். காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதோட ஒரு 4-5 மணி நேரம் கேப் விட்டுட்டு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஒரு கரெக்டான பழக்கம் இல்லை. மத்தியானம் ஒரு 10-11 மணிக்கு இப்போ இந்த வெயில் காலம் இருக்கிறதுனால மோரோ, டயபெட்டிக்காக இருக்கிறதுனால ஒரே ஒரு ஜூஸ் அலவுட் வந்து லைம் ஜூஸ் மட்டும்தான். அது கூட கொஞ்சமாக சால்ட் போட்டு சாப்பிடலாம். இல்லை காய்கறி சூப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெள்ளரிக்காய் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். 10-11 மணிக்கு எடுக்கணும். மத்தியானம் சாதத்தோட அளவை கம்மி பண்ணிட்டு காய்கறி கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ப்ரோட்டீன், சார் சொன்ன மாதிரி நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. உங்களுடைய HDL, LDL இதெல்லாம் எப்படி இருக்குது, கொழுப்பு சத்து எப்படி இருக்குது ரத்தத்தில் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவோம், கொழுப்பு ரொம்ப இருக்கிற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சாயந்தரத்துலேயும் சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும். டீ, காஃபி, பால் சாப்பிட்றீங்க அப்படின்னா சக்கரை போடாமல் கூட ஏதாவது சுண்டலோ இல்லைன்னா பருப்பு வகைகள், அதாவது பாதாம் பருப்பு, நட்ஸ், வால்நட்ஸ், பாதாம் அந்த மாதிரி சாப்பிடலாம். முந்திரியோ பிஸ்தாவோ அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்துட்டு கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. நைட்லேயும் வந்துட்டு கோதுமை சம்மந்தப்பட்ட சாப்பாடு தான் சாப்பிடணும். அரிசி சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு அடுத்த நாள் ஃபாஸ்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் டயபெட்டிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் குளுக்கோஸ் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் வந்துட்டு ஒரு நார்மலாக மெயின்டைன் ஆகும். மேலே போயிட்டு கீழே வராது.
ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ்ங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். டாக்டர் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், இந்த குட் ஃபேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டயட்டிஷியன் நேரில் பார்த்து கூட ஒரு டயட் சார்ட் வாங்கிக்கலாம். நமக்கு டாக்டர் அனிருத் ராஜ்குமார் இருக்காங்க. சுகர் டிசீஸ் பற்றி தெரிய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நிறைய மருத்துவர்களுக்கு கூட தெரியாது, அதே மாதிரி நிறைய பப்ளிக் கூட தெரியாது. இது தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, டயபெட்டிஸ் சுகர் டிசீஸை மெடிசன்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியும் தவிர க்யூர் பண்ண முடியாது. ஆனால் இப்போ there is enough and more data to suggest that diabetes is a surgically curable disease. ஸோ நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக இது ஒரு குணப்படுத்தக்கூடிய வியாதி இது. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் who have type 2 diabetes, ரொம்ப வருஷம் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் அவங்களுக்கு. if they are obese or normal weight, எந்த வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல, there are various types of surgeries இந்த மாதிரி டயபெட்டிஸை கியூர் ஓகே. ஸோ டயபெட்டிஸை கியூர் பண்ணுறதுக்கான நுண்துளை அறுவை சிகிச்சை பேர் மருத்துவம் மெட்டபாலிக் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபிக் மெட்டபாலிக் சர்ஜரி. ஸோ லாப்ரோஸ்கோபிக் மெட்டபாலிக் சர்ஜரி, அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு கியூர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருந்திருக்கோம் நம்மளோட நிகழ்ச்சியில். பட் கியூர் பண்ண முடியும், அதுக்கான சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் அனிருத் ராஜ்குமார் நம்மளோட நிகழ்ச்சியில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, என்னோட நேம் நந்தினிங்க மேம். சொல்லுங்க நந்தினி, என்ன கேள்வி உங்களோடது? மகப்பேறு டாக்டர்கிட்ட பேசுறேன் மேம். டாக்டர் தீபா கணேஷ் இருக்காங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பேபி இருக்கு, செகண்ட் டைம் வந்து கன்சீவ் ஆனேன், அபார்ஷன் ஆயிடுச்சு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அது இல்லாம செஸ்ட் வந்து அப்பப்போ பெயின் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் மாசம் 25-26 டேஸ்ல வந்து பீரியட்ஸ் ஆயிடுவேன். இந்த 3 மந்தாவே 32-33 டேஸ்ல வந்து பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கேன். அதனால இப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து பேபி அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? அப்ப ஏதாவது கேட்கலாம். இல்லைங்க, லெஸ் தென் 35 கரெக்டாக எல்லாத்துக்கும் 28 to 30 டேஸ் வரணும்னு அவசியம் இல்லை. அப் டு 21 to 35 சைக்கிள்ஸ் வந்தாவே இட்ஸ் ரெகுலர் சைக்கிள், நார்மல். ஸோ ஃபர்ஸ்ட் அது வரி பண்ணாதீங்க. 30 to 33 இஸ் ஃபைன். மோர் தென் 35 டேஸ்க்கு மேலே உங்களுக்கு சைக்கிள்ஸ் இருந்தால் தான் அது இரெகுலர் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ தான் அந்த எக் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரிலீஸ் ஆகாது. பட் yours is a ரெகுலர் சைக்கிள், அது வரி பண்ணிக்காதீங்க. யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை ஃபார் அ பேபி, கண்டிப்பாக கன்சீவ் ஆவீங்க. ஓகே, இது கவலையே வேண்டாம், இது நார்மல் சைக்கிள் தான் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார், பேர் என்னங்க? நாமக்கல்ல இருந்து பீமன் பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார், என்ன கேள்வி? எனக்கு கல்லீரல்ல கொழுப்பு இருக்குங்க. தொடர்ந்து பேசலாம் சார். டாக்டர் அனிருத் ராஜ்குமார் இருக்காங்க, குடல் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் வணக்கங்க, சொல்லுங்க. கல்லீரல்ல அதாவது லெஃப்ட் சைட்ல அடி வயிற்றுல வலிக்குதுன்னு சொல்லி கல்லுன்னு நினைச்சு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே கல்லீரல்ல கொழுப்பு இருக்குன்னாங்க. ஓகே ஓகே. அது வந்து அப்போதைக்கு டாக்டர் பார்த்துக்கிட்டு நார்மல் ஆயிடுச்சு. அது மறுபடியும் சாப்பாட்டு கண்ட்ரோல் எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம்னாக்க அடி வயிறு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு, சம்மணங்கள் போட்டு அதிகம் உட்கார்ந்து இருந்தோம்னாக்க. ஓகே ஓகே. அது என்ன நார்மல் வந்துருங்களா சார், இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணுங்களா, மாத்திரை அதுக்காக ரெகுலர் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்களா சார்? சரி, இப்போதைக்கு என்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? அதாவது கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்தேன் சார், அப்போதைக்கு சாப்பிட்டேன் சார். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலைங்க சார். ஓகே, உங்க கொலஸ்ட்ரால் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கா? உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, உங்களோட லாஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? ஃபேட்டி லிவர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? ஆமா சார். இப்போ ரீசெண்டா எடுத்த அல்ட்ராசவுண்ட் கொழுப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு உடல் எடை கொஞ்சம் அதிகமா இருக்கா இல்ல நார்மலா இருக்கீங்களா நீங்க? இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். கொஞ்சம் அதிகமா தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ இது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் இல்லைங்க. பிபி இருக்கா? இல்ல, பிபி இல்ல. ஓகே, ஸோ சுகர் பிபி ஆட் பண்ணியிருந்தா உங்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருந்திருக்கும். பட் இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு ஹைப்பர் லிபிடீமியான்னு ஒரு கண்டிஷன் தான் இதில். ஸோ உங்களுக்கு ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி லிவரில் போய் பதுங்கிடும் அது. இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2-3 டேப்லெட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், தெரிஞ்ச கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம். நீங்கள் 2-3 டேப்லெட்ஸ் எடுத்தால் அது கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி வெயிட் குறைச்சா இது திருப்பி கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப குறைக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அப்போ யூ கேன் லுக் அட் இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ். ஸோ நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக திருப்பி உங்களோட கொலஸ்ட்ராலும் கம்மி பண்ண முடியும், உங்களோட கொழுப்பும் கம்மி பண்ண முடியும், உங்களோட உடல் எடையும் குறைக்க முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லிவர் டிசீஸும்
குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ உணவுல மாற்றம் கொண்டு வரணும், நீங்க உடல் எடை குறைக்கணும். இது இரண்டும் வந்து உங்களால பண்ண முடியல அப்படின்னா இதற்கான அறுவை சிகிச்சை மருத்துவம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா, அதாவது லைஃப் லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்ல இருந்து 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா, அதாவது லைஃப் லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்ல இருந்து 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444599444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன கேள்விங்க உங்களோட? என்னோட மனைவிக்கு சுகர் இருக்கு. அவங்க வயசு என்ன ஆகுதுங்க? என்ன வயசு? அவங்க வயசு சொல்லுங்க டாக்டர் தினகரன். வயசு என்னம்மா? 47 மேடம். சொல்லுங்க ஐயா. இந்த லோப்ரோஸ்கோப் மூலமா 68 பண்ணா சுகர் சைடு வந்தீங்களா? ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. அவங்க அதான் இப்போ 47 வயசு அவங்களுக்கு. 47 வயசு. ஆமா. சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா? சுகர் ஒரு மாசம் கூடும், ஒரு மாசம் கண்டுபிடிக்கிறாப்ல. அந்த 3 மாசம் வேல்யூ எப்படி இருக்கு? நார்மலா இருக்கு. சரி, இப்போ வந்து வெயிட், உடல் பருமம் இருக்கா அவங்களுக்கு? வெயிட் அதிகமா இருக்காங்களா? வெயிட் பருமம் 65 கிலோ இருப்பாங்க. என்ன ஹைட் என்ன இருக்காங்க? ஹைட் 5 இருப்பாங்க. 5. அப்போ அப்படி பார்த்தா கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க வெயிட். சரியா? உடல் பருமம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கா? கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கா? கொழுப்பு இல்ல. பிபி இருக்கா? பிபிக்கு சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு தேர் இஸ் அ சான்ஸ்ங்க. என்ன, இப்போ அவங்களுக்கு வந்து கணையத்தில் இன்சுலின் சுரக்குதாங்கிற டெஸ்ட் ஒன்று பண்ணணும். அப்படி ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த கணையத்தில் இயற்கையாகவே அவங்களுக்கு கணையத்தில் இன்சுலின் நல்லா சுரக்குது அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை மூலியமாக இது குறைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு டாக்டர் இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறத. சரிங்களா? கண்டிப்பாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கு டாக்டர் கண்டிப்பாங்க பேசலாம். முதல்ல டாக்டரோட விளக்கம் எடுத்துக்கலாம் சர்ஜரி பற்றி. சரிங்களா? ஆமாம், முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு பேர் லாப்ரோஸ்கோபிக் மெட்டபாலிக் சர்ஜரிங்க. ஸோ we have done more than 1000 in the last 14 to 15 years. ஸோ இது ஆக்சுவலாக இப்போ தான் ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டு இருக்கு நம்ம கண்ட்ரியில். ஆனால் வெளிநாட்டிலலாம் லாஸ்ட் 40 to 50 இயர்ஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க இதை. ஸோ இப்போ தான் நம்ம பப்ளிக்கும் அந்த அவேர்னஸ் இப்போ தான் மெதுமாக வருது. ஃபிசிஷியன்ஸ்க்கும் இப்போ தான் அந்த அவேர்னஸும் வருது, டாக்டர்ஸ்க்கும் இப்போ தான் எல்லாம் தெரியுது. ஸோ லாப்ரோஸ்கோபிக் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக வெறும் 4 இல்லை 5 சின்ன வெட்டு தான், எல்லாம் 1 to 1.5 சென்டிமீட்டர் சைஸ் தான் வயிற்றுல. இது வழியா ஸ்டமக் டு ஸ்மால் இன்டெஸ்டைன், இரைப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு இருக்கிற பாதையை, அந்த ரூட்டை கொஞ்சம் மாற்றி விட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம உடம்புல வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ வேற விதமான புது ஹார்மோன்லாம் சுரக்க ஆரம்பிக்கும் இப்படி ரூட்டை மாற்றி விட்டா. இது பண்ணாலே உடனே சுகரும் குறைஞ்சிரும், பிபியும் குறைஞ்சிரும், கொழுப்பும் குறைஞ்சிரும், அட் த சேம் டைம் உடல் எடையும் குறையும் இதில். ஸோ இதுக்கு பேர் லாப்ரோஸ்கோபிக் மெட்டபாலிக் சர்ஜரி. இதில் நான் ஒபீஸ் நார்மல் வெயிட் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இந்த சர்ஜரி பாசிபிள். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சர்ஜன் இல்லை எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க ரவி, என்ன கேள்வி? பேசலாம். டாக்டர் நீரஜ் ஜோஷி இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க ரவி. ஹலோ சார், எனக்கு காது வந்து ஒரு 4 நாளா லெஃப்ட் சைடு மட்டும் செம்ம பெயினா இருக்கு. சரிங்க. அது நான் டிராப்ஸ் போட்டு பார்த்துட்டேன், ஆனா காது உள்ள வலிக்கல, எனக்கு வெளியே அந்த தொட்டாலே வலிக்குது. என்ன ப்ராப்ளம் தெரியல. என்ன வயசு உங்களுக்கு? 20 ஆகுது சார். இதுக்கு முன்ன இந்த மாதிரி வலி வந்திருக்கா உங்களுக்கு? இல்ல, இதுக்கு முன்னாடி எனக்கு காது வலி வந்தது. ஏதாவது காதுல நீங்க பட்ஸ் குச்சி அதை போட்டு பாத்தீங்களா ஏதாவது வலிக்காக? ஆமா, அது போட்டா உள்ள போவே மாட்டேங்குது, ரொம்ப வலிக்குது, ரொம்ப பெயினா இருக்கு. அப்படியா? சாப்பிடும் போது வலி ஜாஸ்தி ஆகுதா?
சாப்பாடு மென்னும் போது? ஆமா, ஏர்ன் பண்ணும்போது சாப்பிடும் போதுலாம் 2 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து காதுக்குள்ள உங்களுக்கு இம்பேக்டட் வேக்ஸ், அப்படின்னா காதுக்குள்ள அந்த அழுக்க சேர்ந்திருக்கும். நம்பர் 2 உங்களுக்கு ஜாயிண்ட், டிஎம் ஜாயிண்ட் சொல்லுவாங்க, அந்த ஜாயிண்ட்ல உங்களுக்கு வலி இருக்கலாம். இது வந்து ரொம்ப ஹார்ட் ஐட்டம் சாப்பிட்றதுனால, இல்லைன்னா நீங்கள் ஒரு பக்கம் தூங்குறீங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் பல்ல பிரச்சனை, ஒரு பக்கம் மட்டும் மென்னி சாப்பிட்றீங்க, அதனால கூட ஜாயிண்ட் பெயின்னால கூட காதில் வலி வரும். ஸோ உங்களுக்கு இந்த வலி காது மேலே காதுக்குள்ளே எல்லாம் மொத்தம் பரவும். அப்படி சூடு தண்ணி ஒத்தனம், பாத்திரம் தண்ணி சூடு பண்ணிட்டு அதில் டவல் போட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இங்கே சைடு மொத்தம் ஒத்தனம் கொடுங்க, ஒரு 4 to 5 times per day. என்ன ட்ராப்ஸ் போட்டுறீங்க காதுக்குள்ள? சார் ட்ராப்ஸ் நேம் தெரியல, அம்மா தான் போட்டுருக்காங்க. யார் கொடுத்தாங்க? அம்மா கொடுத்தாங்க. அம்மா என்ன டாக்டரா? இல்ல அம்மா டாக்டருக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். ஓகே ஓகே, ட்ராப்ஸ் கேட்காம போடாதீங்க. சில பேர் காஜோவில் ஓட்டே இருந்தால் இந்த ட்ராப்ஸ்னால் இன்னும் பெரிய பிரச்சனை வரலாம். ப்ளீஸ் டாக்டர்கிட்ட கேட்டு ட்ராப்ஸ் வாங்கி போடுங்க எப்போவுமே. ஓகே, இந்த ஐ ட்ராப்ஸ், இயர் ட்ராப்ஸ் பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரே ட்ராப்ஸ் இருக்கும், யாராவது ஒரு பேஷண்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க, என்ன பிரச்சனைனாலும் சரி அதை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அது மிக தவறான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நேரில் டாக்டரை பார்த்து உங்களுக்கு தகுந்த இந்த ட்ராப்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நுண்துளை அறுவை சிகிச்சை குறித்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் பற்றின ஒரு கேள்வி சமீபமாக இருந்தது. டாக்டர் அனிருத் ராஜ்குமார் அவங்க கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், இந்த லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஃபேட்டி லிவர்ல இருந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே டாக்டர், அது எந்த மாதிரி ஒரு கண்டிஷன், அதை பத்தின விளக்கம்? சரி, லிவர் சிரோசிஸ்க்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மோஸ்ட் காமன் காரணம் என்னன்னா ஆல்கஹால். ஏன்னா சாரி டு சே, ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேர் அளவுக்கு தெரியாம குடிப்பாங்க. அண்ட் குடிக்கிற அளவு மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால லிவர் தான் அதிகமாக பாதிக்கப்படும். நெக்ஸ்ட்டு கணையம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் நிறைய பாதிப்பு ஏற்படும். ஸோ ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் லாங் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னா அது லிவர் சிரோசிஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வகையில் போகலாம். இல்லைனா நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னு இன்னொரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது, அதில் தான் இந்த ஃபேட்டி லிவர் வரும். ஸோ உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. சில பேர் நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அது நார்மல் டெபாசிஷன், நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு அதில் போய் டெபாசிட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ நார்மலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸசைஸ்லேயே யூ கேன் கண்ட்ரோல் இட் ஃப்ரம் பிகமிங் வர்ஸ். ஆனால் ஃபேட்டி லிவர் லாங் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்லைட் சான்ஸ் ஆஃப் progressing to liver cirrhosis and liver failure. இதற்கான அறுவை சிகிச்சை ஏதாவது இருக்குங்களா? இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் தான் அதுக்கு சாத்தியமுங்களா? இப்படி once liver cirrhosis வந்துச்சுன்னா அதுதான் end stage. So அதுலயே there is early stage and late stage. early stageல இருந்துச்சுன்னா திருப்பி கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மூலமாவே ரிகவர் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனா அதே லேட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா லிவர் ஃபங்க்ஷனிங் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடியில் டைஜஸ்ட் ஆக வேண்டிய சில டாக்ஸிக் மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கெட்ட விஷயம் உடம்புல, அந்த கெட்ட விஷயம் ரொம்ப அக்குமுலேட் ஆகிடும். அது அக்குமுலேட் ஆகிடுச்சுன்னா பிரெயினுக்கும் பாதிப்பு ஏற்படும், கிட்னிக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ ஓவரால் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு வந்துடும். ஸோ அது ஒரு தட்ஸ் த வர்ஸ்ட் எண்ட் ஆஃப் லிவர் சிரோசிஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ அந்த ஸ்டேஜ்க்கு போயிடுச்சுன்னா லேட் சிரோசிஸில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். ஓகே. ஆனால் increasingly more and more data is coming out to say இந்த மாதிரி liver cirrhosis early stageல இருந்தாலும் சரி middle stageல இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் child stagingனு சொல்லுவாங்க. So early and middle stageலயும் there is significant improvement on stem cell therapy. நம்ம போன தடவை கூட பேசியிருக்கோம் அதை பற்றி. ஸோ stem cell therapyங்கிறது ஒரு நியூ டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், இப்போ தான் இட் இஸ் ஸ்லோலி கம்மிங் இன் டு த மார்க்கெட். ஸோ அதுதான் மோஸ்டா that will be the future. Okay. So unless liver cirrhosis end stage-க்கு போறதுக்கு முன்னால இருந்துச்சுன்னா you can still treat with stem cell therapy and conservative management. Late stage போயிடுச்சுன்னா liver transplantation is the only option. ஓகே. முக்கியமா எல்லா டாக்டர்ஸும் பரிந்துரைக்கிற ஒரு விஷயம் வந்து prevention is better than cure. முதல் நம்ம வந்து தடுத்துக்கணும், உணவு மூலமாகவும் சரி நம்மளோட வாழ்க்கை மூலமாகவும் சரி. குடிப்பழக்கம் கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை இந்த லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் கரெக்டான ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான ஸ்டெம் செல் தெரப்பி இருக்கு, அதற்கான தகுந்த சிகிச்சை முறை இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.
வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில இன்னைக்கு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா, அதாவது லைஃப் லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்ல இருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. ENT சர்ஜனும் இருக்காங்க. ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கான கன்சல்டேஷன் நான் கேட்டுக்கிறேன். பட் உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் சரி, உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு எப்பவும் போல தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம். 0444599444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, பேர் என்னங்க? என் பேர் மாலினி மேடம். மாலினி, கேள்வி என்ன? மேடம் டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் எலும்பியல் டாக்டர் டாக்டர் கார்த்திகேயன் இருக்காங்கம்மா, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எனக்கு வந்து 28 இயர்ஸ் தான் சார் ஆகுது. சரிங்க. எனக்கு வந்து காலையில மார்னிங் வந்து தூங்கி ஏஞ்சோம் பாத்தீங்கன்னா பாடி பெயின் ரொம்ப ஹெவியா இருக்கு சார். ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப ஹெவியா பாடி பெயின் இருக்கு சார். ஒரு வேலை கூட செய்ய முடியல, ஒரு தொடத்தை பிடிச்சி இருக்க முடியல, ரொம்ப ஹெவியா அந்த பெயின் இருக்கு எலும்புலாம். ஓகே. அது என்னவா இருக்கும், 20-25 படி கூட என்னால ஏற முடியல. பயங்கரமா கால் கையெல்லாம் ரொம்ப உடையுது எனக்கு. சரிங்கம்மா. அம்மாவுக்கு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு சார் அம்மாவுக்கு. சரிங்கம்மா. அது எனக்கு ஓகே, டாக்டரோட விளக்கம் எடுத்துக்கலாம்ங்க. காலையில ஏஞ்சோன்னு இந்த வலி வந்து உங்க ஜாயின்ஸ்ல அதிகம் இருக்கா? கை விரல்லாம் மடக்க முடியாம டைட்டா இருக்கா? இல்ல, அது ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மறுத்து போன மாதிரி இருக்கு. மூட முடியல. ஒரு 10 to 15 ஓகேம்மா, உங்களோட டெலிஃபோன் லைன் சரியா இல்லைம்மா, சிக்னல் இருக்க இடத்துக்கு நீங்க வரணும். டாக்டரோட விளக்கம் எடுத்துக்கலாம். டாக்டர், இது ருமட்டாய்டு ப்ராப்ளமா இருக்குமா? எந்த மாதிரி பிரச்சனை? அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்க அம்மாக்கு இருக்கனால இவங்களுக்கு இருக்கு. இவங்க கொஞ்சம் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணணும். ருமட்டாய்டு ஃபேக்டர், ஆன்டி சிசிபி ஆன்டிபாடி, இந்த மாதிரி சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணணும். எனக்கு RH ஃபேக்டர் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு சார் எனக்கு. சரிங்கம்மா, அப்போ ருமட்டாய்டாக தான் இருக்கும். அடுத்து நீங்கள் ஆன்டி சிசிபி ஆன்டிபாடின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய மாத்திரை டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? இட்ஸ் லைக் டயபெட்டிக் மாதிரி, அதுவும் ஒரு டிஸார்டர் தான். நீங்கள் டெய்லி சாப்பிட்ற மாதிரி. ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இல்ல சார் எனக்கு, ஆனா மசில் பெயின் மாதிரி இருக்கு சார். எனக்கு ஜாயிண்ட் பெயின் இல்லம்மா, பரிசோதனை பண்ணி பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ இதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு டாக்டர் ஒரு பரிசோதனை சொல்லியிருக்காங்க. நீங்க அதை செஞ்சு பார்க்கணும். இல்ல சார், அது நாங்க டாக்டர் பார்த்ததுக்கு RH ஃபேக்டர் வந்து சொல்லுங்கம்மா. RH ஃபேக்டர் வந்து மோஸ்ட்லி ஒரு 100 மெம்பர்ஸ் பண்ணனா மோஸ்ட்லி 50 மெம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க சார். அதுக்கு தான் இப்போ அந்த ஃபேக்டருக்கு அடுத்த ஸ்டேஜ் போயாச்சுமா. ஆன்டி சிசிபி ஆன்டிபாடின்னு ஒன்று இருக்குது, அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆகிடுமா. ஓகே, அவ்வளோ டென்ஷன் வேண்டாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை அது வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மருந்துகள் தொடர்ந்து சாப்பிடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். செல்வி மேடம். சொல்லுங்க செல்வி, என்ன கேள்வி? பேபி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். தொடர்ந்து பேசலாமா? உங்க வயசு என்ன ஆகுதுமா? 30 மேடம். ஓகே, டாக்டர் தீபா கணேஷ் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். ஓகே மேடம். சொல்லுங்கம்மா, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 3 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகே. ஃபர்ஸ்ட் பேபி வந்து 4 மந்த்ல இருந்து அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1.5 இயர் பிரேக் போட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் போனா PCOD நீர்க்கட்டி சொன்னாங்க. அதுக்கு மெடிசன் எடுத்து 1 மந்த்லயே PCOD இதாகி நார்மலா கன்சீவ் ஆகிட்டேன். ஓகே. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 மந்த்ல ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருந்து திரும்ப போனா கிட்னில ஸ்டோன் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் பேபி வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது growth இல்ல, அது வந்து அபார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 2 மந்த்ஸ்ல பண்ணிட்டாங்களா அது? ஆமா மேடம். அது ஹார்ட் பிபி அப்பயே தெரியுங்களா? 2 மந்த்லயே கிளியரன்ஸா என்னன்னு? எதுங்க? ஹார்ட் பிபி இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. ஹார்ட் பீட், ஆமா, ஒரு 7-8 வீக்ஸ் மேலயே வந்துட்டு ஸ்கேன்ல வந்துட்டு ஹார்ட் பீட் தெரிஞ்சிருமா? சோ உங்களுக்கு அந்த டைம்ல அதனால அபார்ஷன் பண்ணியாச்சு. இப்ப 3 மந்த்ஸ் ஆகுது மேடம். 2 மந்த்தா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா பீரியட்குள்ள செகண்ட் டே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி 30 டேஸ்க்குள்ள அந்த எக் ஓவலேஷன் சரியா இருந்து இன்ஜெக்ஷன் பண்ணி உடைக்கணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்ப வந்து இந்த எக் ஓவலேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு மேடம். 24 டேஸ் ஆகுது இந்த 20 ரீச் ஆகுறதுக்கு, 20 ரீச் ஆகுறதுக்கு. பட் உங்க சைக்கிள்ஸ் மந்த்லி கரெக்ட்டா வந்துருதா? பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் மேல 30 டேஸ்க்குள்ள வந்துருது மேடம். வந்துருது. சோ உங்களுக்கு அந்த லைக் ஆல்டர்னேட் டேஸ் ஸ்கேன் பண்றாங்களா? உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அந்த எக் பார்த்து அப்புறம் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா? அப்படிதான் மேடம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்கேன் பண்ணி இப்போ இன்ஜெக்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மேடம். உடையறதுக்கான இன்ஜெக்ஷன், அதாவது 24 டேஸ் ஆகுது இல்ல வளர்ச்சி.
பட் ஓகே, பட் ஆனால் எக் நல்லா வளர்ந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா? கொடுக்குறாங்க மேடம். அட் சேம் டைம் ஹஸ்பண்டுக்கும் அந்த டெஸ்ட்லாம் பண்ணி நார்மலாக இருக்குங்களா? அது 1.5 இயர்க்கு முன்னாடி பண்ணது அந்த டெஸ்ட் வச்சு தான் மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ திருப்பியும் ரிப்பீட் பண்ணுங்க அவருக்கும். பண்ணிட்டு இஃப் இட்ஸ் நார்மல் நீங்க அதே மாதிரி அந்த ப்ரோட்டோகாலே ட்ரை பண்ணுங்க. அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து யூ ஹேவ் டு ஜாயின் வித் யுவர் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணுங்க. அதை ஒரு 6 சைக்கிள்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு பிரெக்னன்சி வரலைன்னா தென் we can do IUI. அதாவது தனியாக அந்த விந்து எடுத்துட்டு உள்ள போடுறது. அது ஒரு 6 சைக்கிள்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, பிரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணவருக்கான பரிசோதனை மிக அவசியமான ஒன்று. ஸோ திரும்ப நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் IUI பற்றின ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேர் என்னங்க? சண்முகம். என்ன கேள்வி? கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சரிங்க சார், எந்த டாக்டர் கிட்ட பேசணும் நீங்க? கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குங்க. தொடர்ந்து பேசலாங்க. டாக்டர் தினகரன் இருக்காங்க, முதல்ல ஆலோசனை எடுத்துக்கலாம். கண்டிப்பா 2 பேர்கிட்டயும் பேசலாம் சார். எவ்வளவு இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல்? எவ்வளவு இருக்கு? கொலஸ்ட்ரால் வந்து 272 இருக்குங்க. அதுல வந்து LDL கொலஸ்ட்ரால்னு இருக்குங்க. HDL கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால்னு. HDL எவ்வளவு இருக்கு? LDL வந்து 160 இருக்குங்க. 160 இருக்கு. HDL வந்து 47. ஓகே. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து கொலஸ்ட்ரால் வந்து எல்லாமே டோட்டல் கொலஸ்ட்ரால் மட்டும் பார்ப்பாங்க. பட் அது மட்டும் நம்மளுக்கு எப்பவுமே பத்தாதுங்க. LDL கொலஸ்ட்ரால் நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்கிறோம். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுக்குள்ளான ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து பேட் கொலஸ்ட்ரால் சொல்கிறோம். ஸோ LDL கொலஸ்ட்ராலை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். HDL கொலஸ்ட்ராலுங்கிறது குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால். அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படாமல் தவிர்க்கும். சரிங்களா? இப்போ LDL கொலஸ்ட்ரால் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மருந்து மாத்திரை. என்ன வயசு உங்களுக்குங்க? 45. கண்டிப்பாக ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மாத்திரை ரெகுலராக எடுத்துக்கணும். அது இல்லாமல் இப்போ டயட்டேஷனும் உங்களுக்கு டயட் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேசிக்காக எக்ஸசைஸ். எப்படி ஒரு LDL வந்து HDL நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பை எக்ஸசைஸ் தாங்க. ஸோ நல்ல ஒரு உடற்பயிற்சி ப்ளஸ் வந்து டயட்டில் இருக்கிறது ப்ளஸ் ரெகுலராக மாத்திரை போடுறது, இதன் மூலிமா அழகாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, டாக்டரோட விளக்கம் எடுத்துக்கலாம். உணவு மருத்துவர் இருக்காங்க. நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனுங்களா? வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுவீங்க. சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மட்டன் அந்த மாதிரி ஆட்டு இறைச்சி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மாசத்துல ஒரு நாள் இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற மாதிரினா சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ப்ரோட்டீனும் ஜாஸ்தி, கொழுப்பு சத்து வந்து அதில் கம்மி. அப்புறம் HDL இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற சாப்பாடு நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட HDL லெவல் கூடும். அதாவது பாதாம் பருப்பு, அக்ரூட், வால்நட் சொல்லுவோம். அது இப்போ ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறது. அந்த ஃப்ளாக் சீட்ஸ் ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் எடுத்து மஞ்ச் பண்ணி நீங்கள் வாயில் சும்மா அப்படியே சூ பண்ணி சாப்பிட்டிங்கனாலே அது போதும். அது வந்து ரொம்ப நல்லது HDL இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பெரிய மீன் எடுக்கக்கூடாது. அதாவது சுறா இல்லை வஞ்சரம் அந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. சின்ன சின்ன மத்தி மீன், காளா மீன் இந்த மாதிரி வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. கொலஸ்ட்ரால் கம்மியாகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் தண்ணி நிறைய குடிங்க. நீங்கள் ஆல்கஹாலிக்காக அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவும் கொலஸ்ட்ரால் ஏறதுக்கு கொஞ்சம் இதுவாக ஆகிடும். அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாக்கிங் வந்து ஒரு 1 hour ஆகுது போகணும். இந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஒரு 1 hour வாக்கிங் நீங்கள் டெய்லி போக ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகும். இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கேற்ற மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கலாம். ஸ்டாட்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் அதோட கூட சைட் பை சைட் வாக்கிங்கும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ராலோட அளவு கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அவசியம். இப்போ நீங்கள் மருந்துகள் எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் மருந்துகள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கூடவே உங்களோட உணவுலையும் சரி உடற்பயிற்சியும் சரி அது 2ம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க. பேர் என்னங்க? கரூர்ல இருந்து ஜமுனா. ஜமுனா, கேள்வி என்ன ஜமுனா? எங்க பையனுக்கு வயசு 20ஆகுது. என்ன தொந்தரவுங்க லெஃப்ட் சைடு மட்டும் தொண்டை வலி, காது, தலைங்க. லெஃப்ட் சைடு கேட்கலாம். டாக்டர் நீரஜ் ஜோஷி இருக்காங்க நம்மளோட. வணக்கம்மா, என்ன பிரச்சனை சொல்லுங்க? லெஃப்ட் சைடுங்க தொண்டை, காது, தலை வலிங்க. டெய்லியும் வலிச்சுட்டே இருக்குது. 2 வருஷமா இருந்தது. கரூர்ல எல்லா பக்கம் பார்த்தோம். ஒண்ணு டெஸ்ட் பண்ணோம். ஒண்ணு அல்ல நார்மலா இருக்கு, நல்லா இருக்குங்கிறாங்க. எதுவும் இல்லைங்க. ஆனா முதல் சாப்பிட்டா ஒரு 2 வயசு வந்து வலி கொடுக்குது, அப்ப நார்மல் ஆகுது.
இந்த தலைவலி டெய்லி ஒரு 3 மாத்திரை டேப்லெட் போட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னு. ஓகே, டாக்டரோட ஆலோசனை அப்படியாம்மா? எடுத்துக்கலாம். பாருங்க, டாக்டர்லாம் பார்த்துட்டு இஎன்டி பிரச்சனை எதுவும் இல்லை சொல்லிட்டாங்க போல் இருக்கு. கண் டாக்டர் பாருங்க. பாயிண்ட்ல அந்த சளியெல்லாம் இருக்குன்னு ஆபரேஷன் கூட பண்ண சொன்னி இல்ல லேப்ல அது பண்ணங்க. அது பண்ணியும் இன்னும் கொஞ்சம் மாறுதலே இல்லைங்க, அப்படியே தான் இருக்குங்க. சரி, ஆபரேஷன் பண்ண பிறகு இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகல அப்படி இருக்கு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமாங்க, அப்படியே தான் இருக்கு. கண் டாக்டர் பாத்தீங்களா? கண் டாக்டர் பார்த்தேங்க, அதுவும் பார்க்க பார்த்தேன். கண்ணாடி போட்டிருக்கா அப்படி, அதுவும் கூட மாத்தணுங்க கண்ணாடியை. கண்ணாடி பவர் ஏறி போச்சு, கம்மியானாலும் தள்ளு வந்துட்டே இருக்கும். அந்த தொண்டை வலிக்காக ஃபர்ஸ்ட் பல் டாக்டர் பாருங்க. பல்ல பிரச்சனை, தொண்டை பிரச்சனை வரும். வயிற்று சம்பந்த டாக்டர் பாருங்க. கேஸ்ட்ரிக் பிரச்சனை, தொண்டை பிரச்சனை வரும். ஸோ தொண்டையில் பிரச்சனை வந்தால் தொண்டை தான் காரணம் இல்லை, காரணம் ரீசன் எங்கேயும் இருக்கலாம், டேமேஜ் எங்கேயும் இருக்கலாம். ஸோ காரணம் எங்கேயும் இருக்கும், உங்கள் பிரச்சனை வேறு எங்கேயும் இருக்கும். ஸோ பல் டாக்டர் பாருங்க, வயிற்று டாக்டர் பாருங்க. இஎன்டி பிரச்சனை இல்லைன்னா அப்படியே ஹெடேக்காக ஃபர்ஸ்ட் கண் டாக்டர் பாருங்க. கண் டாக்டர் பார்த்து கண்ணாடி மாற்றி கொடுத்தா கண்ணாடி போடுங்க. நம்பர் 2, இந்த வயசில் சாப்பாடு டைம் சாப்பிடணும். நிறைய பேர் சாப்பிடாமே இருப்பாங்க ரொம்ப நேரம் வரைக்கும். அந்த ஹைப்போகிளைசமிக் ஹெடேக், சுகர் உடம்புல கம்மியானாலே நம்மளுக்கு தலைவலி வரும். ஸோ டைம் சாப்பிட சொல்லுங்க, அதனாலே ஹெடேக் நல்லா கம்மியாகுங்க. ஓகே, டைம் சாப்பிடணும் அண்ட் வயிறு சார்ந்த பிரச்சனையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், பேர் என்னங்க? பாலகுரு மேடம். சொல்லுங்க, என்ன கேள்விங்க? மேடம், பேக் பெயின் மேடம், 3 வருஷமா அப்படியே குளிக்கு போட்டு கிறந்து இருக்கிற மாதிரி இழுத்துட்டு இருக்கு மேடம். டாக்டர் கார்த்திகேயன் இருக்காங்க, கேட்கலாம். வணக்கங்க, சொல்லுங்க. சார், டிவி பெயின் மேடம். சொல்லுங்க சார். டிவில தாமதமா தான் கேட்கும் நம்ம பேசுறது. டிவி வால்யூம் குறைச்சிட்டு டைரக்டா போன்ல எப்பவும் போல பேசுங்க. ஓகே மேடம். இது பேக் பெயின் சார். சரிங்க. அது 3 வருஷமா ரொம்ப இதா இருந்து, ஒரு 3 மாசம் நல்லா இருந்து, மறுபடியும் வண்டிக்கு போனோம் சார். சரிங்க. மறுபடியும் அது வந்து அப்படியே இது கிணத்துல மாட்டினா அப்படியே இருக்குன்னா அதே மாதிரி அப்படியே குந்தி சாப்பிட முடியல சார். அப்படியே பயங்கரமா அப்படியே வலி, அப்படியே கிணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு சார். சரி, அப்படியே 2 காலுக்கும் பரவுதா உங்க வலி? பின்னாடி 2 காலுக்கும், இடுப்புல மட்டும் பரவுது சார். அது சரிங்க. இடுப்புனா உங்களுக்கு நடுவுல, அதாவது முதுகு தண்டு இருக்கிற நடுவுல சார், பக்கத்துல அந்த பக்கத்துல நடு தண்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல சார், அப்படியே லெஃப்ட் சைடு. ஓகே, அதாவது உங்களுக்கு இப்புல ப்ராப்ளம் இருக்கா? அதாவது உங்க இப்போ மூட்டை வந்து நீங்க அசைக்கும் போது ப்ராப்ளம் இருக்கா, இல்லாட்டி முதுகு தண்டு நடுவுல எப்போதும் வலிச்சுக்கிட்டு இருக்கா? அந்த வலி சைடுல பரவுதா? அந்த சைடு வலி தான் சார் எனக்கு அப்படியே இடுப்பு ஃபுல்லா பரவுது. கீழே குந்தினாக்க 2 ஒய்ஃபு யாராவது தூக்கி விட்டாங்க, ஏந்திருக்க முடியுது. சரிங்க. இது ஏதாவது ஸ்கேன் பண்ணீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே ஏதாவது எடுத்தீங்களா? ஸ்கேன் எடுத்துருந்தேன் சார். 2 இடத்துல ஜவ்வு வலி இருக்குன்னாங்க. சரிங்க. டிஸ்க் ப்ரோலாப்ஸ். வீட்டுக்கே தான் ரெஸ்ட்ல இருந்த பெல்ட் போட்டுக்கிட்டு. சரிங்க. இது நல்லா சார். இப்போ 3 மாசமா வண்டிக்கு போயிருந்தேன், மறுபடியும் அதே மாதிரி இப்போ வலி ஆரம்பிச்சு இறங்கி வந்துட்டேன் சார். சரிங்க. உங்களுக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளம் வந்து டிஸ்க் ப்ரோலாப்ஸுங்க. அதாவது முதுகு தண்டு, அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். அது வந்து அந்த டிஸ்க்கு போய் குத்துறனால உங்களுக்கு வலி வந்து சைட்லலாம் பரவும். அதாவது எப்படி சுவிட்ச் ஒரு இடத்துல, ஃபேன் ஒரு இடத்துல இருக்கோ அந்த மாதிரி தான் இது. அந்த நரம்பு போகிற ரூட்டெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கும். சரிங்களா? இது இப்படியே விட்டிங்கனாக்கா கொஞ்ச நேரத்தில் உணர்ச்சி கம்மியாகும் சில பகுதி காலில். அப்புறம் வந்து காலில் வந்து மசில் பவர் கம்மியாகும். சரிங்களா? அந்த ரூட் டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா. ஸோ இந்த டிஸ்க்கு எந்த லெவல், எவ்வளோ தூரம் இந்த டிஸ்க்கு பெருசாக வெளியில் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஃபிசியோதெரப்பி கொடுத்து சரி பண்ண முடியுமான்னு. ட்ராக்ஷன்லாம் கொடுத்து பார்த்தீங்களா? இழுத்து வச்சாங்களா வெயிட் போட்டு? ஓகே, காலர் தொடர்பில் இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ மேற்கொண்டு இவங்க பண்ண வேண்டிய மேற்கொண்டு வந்து அந்த டிஸ்கை எந்த லெவலில், எவ்வளோ தூரம் அக்ளூட் பண்ணியிருக்கு அப்படி, அதாவது 1 சென்டிமீட்டர் கம்மியாக அக்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா சர்ஜரி தான் தீர்வு. நம்ம வந்து நுண்துளையில் மைக்ரோ டிஸ்கெக்டமி பண்ணலாம். சரிங்களா? ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு அதை எடுத்துடலாம். சப்போஸ் 1 சென்டிமீட்டர் மேலே இருக்குது, நல்லா இருக்குது கெனால் அப்படின்னாக்கா ட்ராக்ஷன் கொடுத்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இப்போ வந்து காமனாக நம்ம ஊரில் வந்து டிஸ்க் ப்ரோலாப்ஸ் பைக் ஓட்டுறவங்களுக்கு வருது. ஏன்னா நம்ம ரோட்ஸ் அந்த மாதிரி. மோரோவர் பைக்கில் வந்து ஷாக் அப்சார்பர் அப்பப்போ மாற்றணும், நல்லா இருந்தாலும் மாற்றணும். அது அவங்களோட சேஃப்டிக்கு தான். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பின்னாடி உட்காரவங்களுக்கு அதிக டிஸ்க் ப்ரோலாப்ஸ் நிறைய கேசஸ் வருது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், முதுகை டேக் கேர் பண்ணணும். முதுகு குனிஞ்சு எதுவும் எடுக்கக்கூடாது. எதாவது எடுக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்று முட்டியை மடக்கி தான் எடுக்கணும். அப்புறம் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ ரொம்ப காமன், குனிஞ்சு லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பேட் வச்சு லேப்டாப் அவங்களுக்கு வரணும். தே ஷுடன்ட் கோ டு தட். அவங்களுக்கு வந்து தே ஹேவ் டு யூஸ் இட். எப்போ உட்காரும் போதெல்லாம் ஸ்ட்ரெயிட் பாஸ்டர் உட்காரணும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனு,
ஃபிசியோதெரப்பி இதுலேயே சம்டைம்ஸ் க்யூர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா வி கேன் டூ அ மைக்ரோ டிஸ்கெக்டமி. ஓகே, இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மாதிரி தொந்தரவுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த 2 வீலர் பொறுத்த வரைக்கும் ஷாக் அப்சர்வர்ஸ் நல்லாவே இருந்தாலும் அப்பப்போ மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தினம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களில் சிலது கரெக்டாக இருக்கலாம், சிலது தவறாக இருக்கலாம். எதை மாற்றிக்கிட்டா நமக்கு வரக்கூடிய தொந்தரவுகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு லைஃப் லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ், அதாவது லீமாலேருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா, அதாவது லைஃப் லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்ல இருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, பேர் என்னங்க? ஹலோ, வணக்கம், பேர் என்னங்க? வணக்கம், என் பேர் காயத்ரிங்க. சொல்லுங்க காயத்ரி, எந்த டாக்டர் கிட்ட பேசணும் காயத்ரி? நீங்க அங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசணுங்க. டாக்டர் தீபா கணேஷ் இருக்காங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். ஹலோ காயத்ரி. ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், எனக்கு இன்னையோட நான் பிரெக்னெண்டா இருக்கேங்க மேடம். how many weeks மா? எனக்கு வந்து இன்னையோட 8 மாசம் முடிய போகுதுங்க மேடம். ஓகே, நாளையில இருந்து 9 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா என்னோட டெலிவரி டேட் வந்து ஜூன் 15th தந்திருக்காங்க. அது சரியான டேட்டான்னு தெரியணும் மேடம். இல்லைம்மா, உங்களுக்கு எப்போ லாஸ்ட் பீரியட்ஸ் இருந்துச்சோ அதுலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க, நம்பர் 1. ரெண்டாவது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அந்த 3 monthsல, அதுதான் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு ப்ராப்பராக டேட் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்கேன் வச்சு அந்த இருக்க டேட்ஸ் வச்சு கோரிலேட் பண்ணிங்கன்னா தட் வில் பி லைக் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 week இஸ் ஃபைன். சோ அத வச்சு உங்களுக்கு 3 monthsல ஸ்கேன் எடுக்கலைங்க மேடம். 5வது மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். ஓகே, சோ இப்போ நீங்க சீரியல் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்லையா? இப்போ 5th month பண்ணிருப்பீங்க, அப்புறம் இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? இல்லங்க மேடம், இது வரைக்கும் ஒரே ஸ்கேன் தான் பண்ணிருக்கு. ஒன்னு ஸ்கேன் பண்ணுங்கம்மா. இப்போ நீங்க ரெகுலரா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணு. 8 months முடிஞ்சிடுச்சுல, இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணும். ஏன்னா ஆஃப்டர் 8 months பேபி growth பார்க்கணும், வெயிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதே அந்த ஸ்கேன்ல தெரியும். ஸோ நவ் த ஸ்கேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கேன் பார்த்து அந்த பேபியோட அந்த வளர்ச்சி, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கேன் டேட் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அட் வில் பி லைக் அப்ராக்சிமேட்லி அந்த டேட்டில் வரும். ஓகே, எப்போ அந்த பேபி மெச்சூர்ட் சொல்கிறாங்களோ அந்த டேட் வில் பி யோர் எக்ஸ்பெக்டட் டேட். ஓகே, ஸோ மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அதாவது பொதுவாக 10 மாதம் அப்படின்னு சொல்கிறதுனால உட்காந்து நம்ம டேட்ஸ் எல்லாம் நாளெல்லாம் குறித்து வச்சு இது டாக்டர் கொடுத்த டேட் சரியா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். பட் இந்த ஸ்கேன் பொறுத்து டிசைட் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் தீபா கணேஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், அனுஷா பேசுறேன் பட்டிக்கோட்டையில இருந்து. சொல்லுங்க அனுஷா, என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு மோஷன் போற இடத்துல சின்னதா கட்டி மாதிரி இருக்கு. தொடர்ந்து பேசலாம்ங்க. டாக்டர் அனிருத் ராஜ்குமார் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மோஷன் போற இடத்துல சின்னதா கட்டி மாதிரி இருக்கு. அப்புறம் சின்னதா பட்டாணியோட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கு. ஓகே ஓகே, அது ரொம்ப மோஷன் முக்கி போனா அந்த மாதிரி போனாதான் தெரியுது, அது இல்லைன்னா தெரியல. அந்த எலும்புல வந்து சுருக்கு சுருக்கு குத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அது எதனால அந்த பெயின் இருக்கும்? இந்த சின்ன கட்டி இருக்குங்கிறீங்களா, அது வெளியில இருக்கா உள்ள இருக்காமா? உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆசனவாய்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி போனாதான் வெளியில தெரியுதுடா. சரி, நீங்க மோஷனுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி போனீங்கன்னா, இல்ல மோஷன் ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெளியில வர்ற மாதிரி தெரியுதாமா? தெரியுதுடா. சரி, ஓகேம்மா. ரொம்ப வருஷமா உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காமா? மலசிக்கல் தொந்தரவு இருக்கா? ஒரு 2-3 days ஒழுங்கா போற மாதிரி இருக்கும், அப்புறம் மறுபடியும் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். இந்த மாதிரி தான் தொடர்ந்து இருக்கு. ஓகே ஓகே, இப்போ வலி இருக்கா உங்களுக்கு அந்த இடத்துல? அந்த கட்டில எல்லாம் வலி இல்ல டாக்டர். அந்த எலும்புல மேல, அந்த இடுப்பு எலும்புக்கு கீழே அந்த எலும்புல தான் வந்து பெயினா இருக்கு. லைட்டா குத்துற மாதிரி இருக்கு அப்பப்போ. சரி, ஆசன வாயில வலி இருக்கா உங்களுக்கு? இல்ல, அங்க வலி இல்ல டாக்டர். அங்க வலி எதுவும் இல்ல. அந்த வலியினால எப்பயாவது லைட்டா இச்சிங்கா இருக்கு. அதோட சரி பெயின்லாம் இல்ல. அந்த எலும்புல தான், இந்த ஆசன வாய்க்கு மேல அந்த எலும்புல தான் குத்துற மாதிரி பெயினா இருக்கு. சரிம்மா, ஒரே ஒரு இடத்துல இந்த கட்டி இருக்கா இல்ல 2-3 இடத்துல இருக்காமா உங்களுக்கு? இல்ல இல்ல, அந்த ஒரு இடத்துல, அந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான். சரி, உங்களுக்கு அது தொட்டு பார்த்தா தோல் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சத மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் சத மாதிரி தான் தெரியும். சரிம்மா, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் பேரு ஃபிஷர் இன் ஏனோன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா உங்க ஆசனவாய் தொலைவில் ஒரு சின்ன கிழிசல் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. இப்போ ரொம்ப வருஷமா இந்த சின்ன கிழிசல் இருக்கிறதுனால
சுற்றி இருக்கிற தோல் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துரும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ அது இருக்கிறதுனால உங்களுக்கு வலி கூட இருக்கும், அதே மாதிரி இச்சிங் இருக்கா உங்களுக்கு? எப்பயாவது தான் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போனாதான் அந்த பெயின் இச்சிங் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயின் ஓகே, பண்ணி போனா அதெல்லாம் ஆமாம், ரொம்ப வருஷமாக இந்த ஃபிஷர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அறுவை சிகிச்சையாளர்கிட்ட தயவு செஞ்சு எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கண்டிப்பா சர்ஜரி தான் பண்ணணுமா டாக்டர்? ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணோம். இதில் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் யூஸ்வலாக இந்த மாதிரி தோல் வளர்ந்துருச்சுன்னா அந்த இரிட்டேஷன் குணப்படுத்துறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் பெட்டர்மா. ஓகே, அறுவை சிகிச்சை தான் பெட்டர் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் அனிருத் ராஜ்குமார் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க விளக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா, பேர் என்னங்க? குட் மார்னிங், நான் என் பேர் சித்ரா. சித்ரா, என்ன கேள்வி சித்ரா? என் பொண்ணுக்கு கேட்கணுங்க. ஓகே, பொண்ணோட வயசு என்ன ஆகுதுங்க? வயசு 25. என்ன தொந்தரவுமா? அவனுக்கு த்ரோட் தொண்டை பேசிட்டு இருக்கும்போது குரல் இறங்கிடுது. கொஞ்சம் எமோஷனல் ஆனாக்கா கொஞ்சம் அழுது ஏதாச்சும் போது குரல் உள்ளேயே போயிருது, வரமாட்டேங்குது. கொஞ்சம் எமோஷனல் ஆகும் போது இப்படி ஆயிருது. சாதாரணமா நார்மலா பேசுறா சமயத்துல இந்த குரல் டபுள் குரலா கேட்கற மாதிரி இருக்கு. டாக்டர் நீரஜ் ஜோஷி இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த பிரச்சனை எவ்வளவு வருஷமா இருக்குங்க? எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஒரு 5-6 மாசமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லைங்களா? அதுக்கு முன்னாடிலாம் ஒண்ணும் இல்லை. நீ எப்ப எவ்வளவு எமோஷனல் ஆயிட்டாக்கா குரல் அப்படியே இறங்கிடுதும், போய் உள்ளேயே போயிடுது. அழுதுட்டு ஏதாவது சம்பவம் நடந்தா அழுதாக்கா உள்ளே போயிடுது, பேசவே வர முடியல. சாதாரண பிரச்சனை இல்லை, எப்போ எமோஷனல் ஆகுறாங்க அப்போதான் பிரச்சனை ஆமா, வருது. எமோஷனல் ஆகும்போது கொஞ்சம் கத்தி கோவமா பேசும்போது தான் குரல் உள்ள போயிருக்கு. நார்மல் குரலாவும் இல்ல, கொஞ்சம் கரகராங்குது. சரி, 2 காரணம் இருக்கலாமா. ஒன்று, நம்ம குரல் பெட்டி வந்து ஒரு வி ஷேப்ல இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ரொம்ப அழுதுட்டு இருந்தா கத்திருந்தா குரல் பெட்டி கிட்ட வந்து நல்லா ரப் ஆகும் 1 to 1. அது நல்லா ரப் ஆயிடுச்சுன்னா நல்லா உப்பி போயிடும். உப்பி போனாலே பேச்சு குரல் மாற்றல் வர சான்சஸ் இருக்கு. செகண்ட், சைக்காலஜிக்கல். பேஷண்ட் வந்துட்டு அந்த எமோஷனல் வரும்போதே சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும், அதனால கூட பேச்சு குரல் அப்படியே வராமல் கூட போயிடும். ஸோ சூடு தண்ணி ஆவி ஒரு பாத்திரம் சூடு பண்ணி டவல் போட்டு வேது பிடிக்க சொல்லுங்க. அதை பண்ணாலே அந்த குரல் பெட்டி சரியாகலாம். தொண்டை கொப்பளிக்க கூடாது, வேது மட்டும் பிடிக்க சொல்லுங்க. அண்ட் இந்த எமோஷனல் ஆகும் போது மட்டும்தான் வருதுன்னா ஒரு வாட்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ENT பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாங்க. ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸின் லீமா, அதாவது லைஃப் லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்லேருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான 3 விஷயங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்கும் இந்த குறைபாடு வந்து கியூரே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அதுதான் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்கு. பட் அது கியூர் பண்ணுறதுக்கான பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாப்ரோஸ்கோபிக் மெட்டபாலிக் சர்ஜரி ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கம் இன்னைக்கு டாக்டர் அனிருத் ராஜ்குமார் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 2வது முக்கியமான விஷயம் ஃபேட்டி லிவர் பொறுத்த வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்தினால வரக்கூடிய லிவர் சிரோசிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இந்த குடிப்பழக்கம் இல்லாத லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்குது. இது எதுவாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில், அதாவது கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது அதற்கான ஸ்டெம் செல் தெரப்பி இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க டாக்டர் இன்னைக்கு. அண்ட் 3வது முக்கியமான விஷயம், இந்த கொழுப்புனால தான் இவ்வளவு பிரச்சனையும். ஸோ இந்த கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேசும்போது உணவில் வரக்கூடிய மாற்றம் குறித்து உணவு மருத்துவர் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபிஷ் சாப்பிடணும் அப்படின்னா பெரிய பெரிய மீன்கள் நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் சின்ன சின்ன மீன்கள் நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கும், உடலுக்கு ரொம்ப நல்லது, நல்ல கொழுப்பு கொஞ்சம் அதிகமாகும் உடலுக்கு அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இது போன்ற அத்தனை விளக்கங்களையுமே திங்கள் முதல் வெள்ளி வரை நம்மளோட நேரடி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் சந்திக்கும் வரை இட்ஸ் பை மீ டோஸ்டான் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.